ஹாய் மை ஃபேமிலி. வெள்ளிக்கிழமைன்றதுனால எப்பயும் போல் மங்களகரமாக தோலெல்லாம் போட்டுட்டேன். புதுசாக வந்துட்டு பாதம் வர மாதிரி ஒரு தோலை அச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் போட்டு பார்த்தேன், நல்லாவே வந்திருந்தது. அப்புறம் உருளியில் பூவெல்லாம் மாற்றிட்டு பூஜை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணாக நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பாக 1000 தடை இருக்கும். அதுவும் பிறந்த வீட்லேயாவது நம்மளுக்கு சப்போர்ட்டாக நம்மளுடைய பேரண்ட் இருப்பாங்க. ஆனால் புகுந்த வீட்டில் கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க பார்ட்னர் சப்போர்ட்டாக இருந்தாலும் அது கோடியில் 2-3 பேர்த்து தான் இருப்பாங்க. யாருமே சப்போர்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாமல் எடுத்த ஸ்டெப்பை மேலே மேலே வச்சு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வெற்றியை நம்ம கண்டிப்பாக அடையலாம். அது இல்லாமல் நீங்கள் அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க, ஐயோ நம்மளுக்கு சப்போர்ட் கூட யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்த ஸ்டெப்பை கீழே இறக்கி உட்காந்துட்டிங்கன்னா உங்களை லாஸ்ட்டு வரையும் ஏங்கவே விட மாட்டாங்க, உட்கார வச்சுட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அதை நினைக்காம நீங்கள் மேலே மேலே நடந்துட்டு போயிட்டே இருங்க. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு எதையுமே காதில் வாங்காதீங்க. பேசுகிறவங்க கண்டிப்பாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க, யார் வாயுமே மூட முடியாது. நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறப்போ பல தடைகள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் நம்ம கடந்து நம்ம அதை முடிக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பாருங்க. அப்போ இருந்தும் அந்த பேசின வாய்ட்டெல்லாம் அந்த ஒரு மாதிரி பூட்டு. இது கண்டிப்பாக அட்வைஸ் கிடையாது, என்னுடைய அனுபவம் தான். நல்லதே நினச்சி மேலே மேலே ஏறி ஏறி போங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பூஜைலாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் மனசு கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால போயிட்டு சாமியெல்லாம் நிம்மதியாக கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரப்போ மாங்காய் வந்துட்டு கிலோ 10 ரூபான்னு விற்றுருந்தது. நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ போல் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிடிச்சதை செஞ்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.